எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனந்த வருஷன். ஆக்சுவலாக அனந்த நாராயணன்கிற பேரில் வால்மீகிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண இயக்குனர்னா, இந்த படத்தில் கெயில் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருந்தேன். அஃப்கோர்ஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதில் கொஞ்சம் நீளமான முடியெல்லாம் வச்சு அது கார்த்தியுடைய விஷன் கெயில், ரியாலிட்டி அனந்த். இதுதான் முதற்கண் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கும்போது முதல் நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் வர்றது குறிப்பாக அறிமுக இயக்குநர்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ்ஸு மீடியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறது தான். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நல்ல படங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லோரும் தான். படக்குழு சார்பாகவும் தனிப்பட்ட ஒரு இயக்குனருங்கிற முறையிலையும் நல்ல சினிமா வருவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் பர்சனலாக. இன்னொரு நன்றி படக்குழு சார்பாக. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி படங்கள், சின்ன சின்ன படங்கள்லாம் வரும்போது என்ன நம்பிக்கையில் வரும் அப்படின்னா, பெரிய படங்களோட போட்டி போட முடியாது நம்மளால், பெரிய படங்கள் அளவுக்கு விளம்பரப்படுத்த முடியாது. அப்போ எங்களுக்கான அந்த இலவச விளம்பரங்களை, நியாயமான விமர்சனங்களை கொடுத்து எங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி சரி பண்ணி அதே நேரத்தில் கைவிட்டுடாமல் கூட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வந்த கதை, நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் வேணும் அப்படின்னு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறது தெரியல, அது கார்த்திகிட்ட கேட்டுக்கணும். கார்த்தியை சந்தித்தேன். ஒரு ஸ்கிரிப்ட், பவுண்ட் ஸ்கிரிப்ட் பக்காவாக ரெடியாக இருந்தது. ஸ்கிரிப்டு கொடுத்தாரு, அதை படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போதே கடைசி நீங்கள் இதில் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கடைசி ஒரு 30 பக்கங்கள் படிக்கும்பொழுதெல்லாம் வந்து கண்கள் பணித்தது. நம்மளும் ஒரு சராசரியான இதே மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான். இந்த அப்பாவை நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த கண்ணனை பல சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கேன். என்னுடைய நண்பனா, எங்கள் அப்பாவா, என் சகோதரனா, எங்கள் எதிர் வீட்டுக்காரரா, என் தெருவில் இருக்கிற ஆயிரம் பேராக சந்திச்சிருக்கேன். அதனால் கண் கலங்கிட்டு இருந்தது. முடிச்சுட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், இந்த படம் காஸ்டிங்காக தான் முக்கியமான இது. இந்த கதாபாத்திரங்களை உயிருடன் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் நிறுத்தலைன்னா இந்த ஸ்கிரிப்ட் தாங்காது அப்படின்னு. கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னாப்புல ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னார். கார்த்திகிட்ட இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது தெரியும் அவர் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலை. புறம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல எனக்கு போட்டு காட்டினார். அதை அவர் அணுகியிருந்த விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளே நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்துடுவார்னு. அடுத்தது அவர் சொல்லும்போது அந்த சந்தர்ப்பத்திலே அவர் காளி வெங்கட்டை புக்காக இருந்தார். காளி வெங்கட்டுக்கு ஒரு தனிப்பட்ட நன்றியை நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கணும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நிறைய நடிகர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க. பேசும்பொழுது எல்லாருமே கேட்குறது என்னென்னா, வழக்கமாக உங்களுக்கு தெரியும் சினிமாவில் முதல் கேள்வி யார் கேட்போம், சார் இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு டேரக்டரே தான் ப்ரொடியூசர், ஓ அவர் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், முதல் கேள்வி அதுதான் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி இல்லை சார், அவர் அசிஸ்டண்ட்டாலாம் இல்லை, அவருக்கு சினிமா மேலே உள்ள பேஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், தன்னால் இந்த சினிமாவை எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட அவர் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கார் சார் அப்படின்னு. யார் நடிக்கிறா, ஹீரோவா அப்படின்னு. சார் காளி வெங்கட் நடிக்கிறார். அந்த செகண்ட் வரைக்கும் இருந்த பேச்சு தொடர் அதுக்கு அடுத்த செகண்டே மாறிடும். ஒரு நம்பிக்கை வந்துடும் எல்லாருக்குள்ளேயும். நன்றி திரு காளி வெங்கட் சார், அவங்களுக்கு ஒரு சகோதரனாக அவருக்கு பெரிய நன்றி சொல்லும். ஏன்னா இது இன்னைக்கு வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் ஒரு நனவாக திரைக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு முதல் பிள்ளையார் சுழி வந்து திரு காளி வெங்கட் அவர்கள் உள்ளே சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நான் வந்து அந்த பெண், அந்த அவரோட பொண்ணா பையனாக இருக்கிறவங்க, அவங்கள நேராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ரோஷினி ஹரிப்பிரியன் ஆக்சுவலாக சீரியல்ஸ் அவ்வளோவா பார்த்ததில்ல. அப்போ முதல்ல அறிமுகமாகும்போதே சொன்னாங்க, சார் ஒரு 2 வருஷம் வந்து டாப் மோஸ்ட்டாக ஓடின ஒரு சீரியல் அந்த பொண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷமாக வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த டெடிக்கேஷனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர், நீங்கள் என்ன தான் இயக்குனர்கள் நாங்கள் எழுத்தாக கற்பனை பண்ணிடுவோம், எழுத்தாக எழுதிடுவோம், அந்த எழுத்துக்களை எங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கிறது, எதிர்பார்த்துட்ருக்கிறது, ஏங்கிக்கிட்டு இருக்கிறது நல்ல நடிகர்களுக்காக தான். ஸோ ஒவ்வொரு நல்ல நடிகர்களும் வந்தாங்க. இந்த நடிகர் வரிசையில் சொல்லும்போது வரிசையாக உட்காந்துங்க. ரோஷினி ஹரிப்பிரியன் நிஜமாகவே ஒரு பொண்ணாக வந்தாங்க. சில சந்தர்ப்பங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் திரையில் பார்த்தீங்க, நாங்கள் நேரில் சில விஷயங்கள் பார்த்தோம். முதல் முறை இவர்கள் 2 பேரையும் நான் சந்தித்த போது நாங்கள் அப்படி தான் அறிமுகப்படுத்தினதே. ஹே தினேஷ், ஆமாம் தினேஷாக நடித்த தம்பி, இது தினேஷ், இது வந்து தீப்பு அப்படின்னோம். நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்ட்டு நாங்களாம் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணோம். எப்படி இருக்குது இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படின்னு ஒர்க் பண்ணேன். முதல் ஒரு 2 சம்பாஷணைகள், ஹாய் என் பேர் இது, நான் இந்த காலேஜ் படித்தேன் இதுன்னு.
ஒரு 3 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நிஜமாகவே ஒரு அக்கா தம்பியை பார்த்தேன். நான் 3 அக்கா கூட பிறந்தவன். எனக்கு அந்த வாழ்க்கை முறைகள் தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க நிஜமான அக்கா தம்பி ஆகிட்டாங்க. இதே தான் நிகழ்ந்தது ஃபோட்டோ ஷூட் எடுத்த போது. ஒரு காளி வெங்கட் வந்திருந்தாங்க. அன்றைக்கி தான் ஷெல்லியை முதல்ல நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு மதர் டங் மலையாளம். பட் வரும்பொழுது ஸ்கிரிப்ட் புக்கை தரவாக வச்சுட்டு வந்தாங்க. பென்சிலில் மார்க் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி மொமெண்ட்டு யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, எப்போவுமே அவங்க ஸ்கிரிப்ட் புக்கோடு தான் இருப்பாங்க அப்படின்னு. இந்த சரஸ்வதி கையில் வீணையை வச்சுட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துட்டா, இவங்க கையில் எப்போவுமே அந்த ஸ்கிரிப்ட் புக் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கெல்லாம் உள்ளூர ஒரு பயம். திடீர்னு வந்து 222வது பேஜில் அந்த டைலாக் இந்த 2 ஷார்ட்ஸ் இருந்து அதை நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையோடையே தான் அணுகிறது. மிக தெளிவாக எல்லா வசனங்களையும் கேட்டு வச்சுட்டு படித்து அதற்கான மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸாக கொடுக்க சொல்லி அந்த மாடுலேஷன்ஸ் ஒரு தடவை கேட்டுக்குவாங்க. அவங்க ஒரு தடவை சொல்லி காட்டுவாங்க. இது கரெக்டாக, இந்த வேர்டுக்கு இந்த தான் மீனிங் தான், இப்படி சொன்னால் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. அந்த டெடிகேஷன் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்து. ஒரு இயக்குனராக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்தேன். அந்த ரசித்த விஷயங்கள் எல்லாம் தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நிறைய நேரம் அவர்களோடலாம் ஃபுல் ஷூட்டிங்லேயும் இருந்தேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துடன், இது ஒரு டீமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக எல்லோரும் செட்டு சேர்ந்து படத்தில் தான் இந்த எமோஷ்னலான அழுகைகள் அந்த மாதிரி இருக்கும். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தோஷமான ஒரு ஒற்றுமையான ஒரு புது குடும்பம், புது செட் ஆஃப் உறவுகள் வந்த மாதிரி. சுவாமிநாதன் சார் எல்லாரும் பார்த்தா லொல்லு சபா சுவாமிநாதன் அவர்கள் வேறு மாதிரி இருப்பார். அவருடைய காட்சியில் வந்தால் கார்த்தி சொன்னார், சார் உங்களோட இயல்பாக இது இல்லாமல் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு. ஒரு நல்ல நடிகருங்கிறது அதுதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார். ஏன்னா உங்களை வந்து காமெடி ரோலில் மட்டுமே பார்த்துருக்கோம். சீரியஸாக அவர் ஃபஸ்ட்டு டைலாக் அப்படி டெலிவரி பண்ண செகண்டில் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வேறு மாதிரியான ஆள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆட்டோ மட்டும்தானே, வேறு எதுவும் கற்றுக்கவே இல்லையா 20 வருஷமாக அப்படின்னு. அதாவது கொஞ்சம் மட்டம் தட்டியே தான் சார் பேசுவீங்க நீங்கள். இந்த பேங்க் மேனேஜர் ஒரு மிடில் கிளாஸ் ஆள், அவங்கள மட்டம் தட்டி பேசணும் அந்த பார்வையில் அப்படின்னு உட்காருன்னு சொன்னதுலேருந்து அவர் அந்த கேள்வி கேட்டதுலேருந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் வந்து அதை பிரதிபலித்தார். மறுபடியும் அந்த நடிகர்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது டெக்னீஷியன்ஸ். என்ன சொன்னாலும் பாரதி ராஜா சார் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப ஞாபகம் வருது. நான் படப்பிடிப்புக்கு என் கண்ணனின் 2 கண்களை தான் எடுத்து செல்கிறேன் அப்படின்னு. கார்த்தி வந்து படப்பிடிப்புக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போனாலும் கூட ஆனந்தோட கண்களை கூட்டிகிட்டு தான் போகிறார். எங்கே போனாலும் ஆனந்த் வந்து ஹி வாஸ் லிவிங் வித் அஸ். லிட்ரலாக சொல்லணுன்னா இந்த படத்துக்காக இதற்காக வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருந்தார். எந்த செகண்ட் பார்த்தாலும் 11 மணிக்கு பேக்கப் ஆகிட்டு கிளம்பி போவோம். போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அடித்து ஆனந்த் ஏதாவது அப்படின்னா, இந்த 2 மினிட்ஸ் சார், இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாப்புல. சேம் வித் எடிட்டர் சதீஷ் எல்லாம் வந்து இந்த வச்சு செய்வாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நம்ம கேட்டிருக்கோம். உண்மையாக நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணோம். நிறைய இது. பட் பொறுமையான மனிதர் சதீஷ். யூ கேட் அ வெரி குட் ஃப்யூச்சர். ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆஸ் அ பிரதர், சீனியராக அப்படின்னு சொல்லிட்டேன்னா உண்மையான வயசெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும், சபையில் சொல்லிட முடியாது. ஓகே, சதீஷுக்கு மிக திறமையான ஒரு எடிட்டர். பொறுமையான எடிட்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமே பொறுமை. இவங்க 2 பேரும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன வேணாலும் நம்ம கற்பனை பண்ணிடலாம். அந்த உணர்வுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நல்ல விஷுவல்ஸ் வேணும். அதை சரியான அளவில் கொடுக்கணும். ஒரு சமையலுக்கு எல்லா இதுவும் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அளவில் இருக்கணும், அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அது சரியான அளவில் வைக்கும்பொழுது தான் அந்த சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகி அது ஒரு மீனிங்காக வரும். ஃபிலிம் லாங்குவேஜில் அப்போ தான் அது ட்ரான்ஸ்லேட் ஆகி நல்லா வரும். ஸோ சதீஷ் டிட் இட் வெரி வெல். இது எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தில் ஒரு பங்கெடுத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறதே பெரிய பாக்கியமாக சொல்கிறேன். இன்னும் அடுத்த நிலைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கும் மறுபடியும் உங்களுடைய உதவியை எதிர்பார்க்குறோம். நீங்கள் இன்னும் வெளியில் சொல்லி சில பேருக்கு தெரியப்படல, இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்தணும். எங்கள் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணியாச்சு. அதை மீறி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உணர்வுகளை நம்ம எல்லாருமே சராசரி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிற உணர்வுகள் தான் இதில் பிரதிபலிச்சிருக்கு. இந்த உணர்வுகளை எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை படக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் உங்களால் தான். நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்லை. எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றி அடை செய்ய முடியும்னா அது உங்கள் கையால் தான். சத்தியமாக உங்களால் தான் அது ஒரு வெற்றி. இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம், சார் சொல்லுங்க சார், சார் அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக எவனையும் மதிக்கலை, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னார்.
சார் 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. சார் என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு. சார் என்ன நடித்தேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு. சார் என்ன சார் எதில் பேச, நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கன்னார். நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உட்கார் சார், அதெல்லாம் இல்லை சாதாரணமாக அங்கே என்ன பேசுனீங்க அதே பேசு, வாப்பா உட்கார் அது பேசுங்க சார், இது எப்படி சார் என் காதிலே விழுந்துடும் வாங்க அப்படின்னார். இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு டைரக்டர் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லித்தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. நம்மளோட வெற்றியான்னு நினைக்கிற இந்த மக்கள், என்னோடய நண்பர்கள், ஃபேமிலி எல்லாருக்கும், அதுக்கு மேலே இதை கொண்டு சேர்த்த நீங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சாக்லேட்டை பார்க்குற குழந்த மாதிரி மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படத்தை உங்களோட படமாக எடுத்து நான் நிறைய கமெண்ட்ஸ் நெட்டில் நம்ம பார்த்தோம். லாட் ஆஃப் பீப்புள் செட் இது வந்து ஒரு அணைப்பு மாதிரி, இட் ஃபெல்ட் லைக் அ வார்ம் ஹக் அப்படின்னாங்க. அந்த ஒரு உணர்வை நாங்கள் பண்ணணும்னு நினச்சதை நீங்கள் எங்களோட படத்தை உங்களோட படமாக ஃபீல் பண்ணதுக்கு அதை கொண்டு சேர்த்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் இதை கார்த்தியானா எவ்வளோ தேங்க்ஸ் ப்ரைஸஸ் சொன்னாலும் பத்தாது. வாட் யூ டன் இஸ் ஜஸ்ட் ட்ரெமெண்டஸ். ஒரு டெக்னீஷியன்ஸு படம்னு இப்படி ஒரு வெயிட்டான ஹெவியான ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் 3 பேருமே டெபியூட்டன்ஸ், நான், ஆனந்த் அண்ட் சதீஷ். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை நம்பி இதை கொடுத்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் வெல். திரையிலேருந்து தரை வரைக்கும் அது ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குது. அதுக்குமே அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் காளியண்ணா ரொம்ப 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 நன்றிண்ணே உங்களோட சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்னை கலாய்க்கக்கூடாதுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை, பட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. இந்த நீங்கள் வந்த அப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்கேலப் ஆச்சு. அதை கொண்டு சேர்த்த அபிஷேக் அவர்களுக்கும் பாடிடலாம் நம்ம கண்டிப்பாக பண்ண ஸ்பெஷல் எடிஷன் விடுறோம். அண்ட் கோவன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் அஸ். அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐ ஹவ் ஒன்லி கிராட்டிடியூட் டு அண்ட் பர்டிகுலராக நம்ம இந்த சவுண்ட் டீம் இங்கே இல்லை, ரூபன் ப்ரோக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தை விஷுவலாக இருந்ததை இதை சவுண்டாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இதை ரொம்ப என்ரிச்டாக ஆக்குனதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அண்ட் பிரமோத் தாமஸ் சார், த லெஜெண்ட், த நேம் சார் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு இதை வந்து. ஸோ அது மிக்ஸுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் மிக்ஸுக்கு அப்புறம் வி சாட் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மிக்ஸ். அண்டு இது திரையில் இது இவ்வளோ பெருசாக இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த அவருக்கும், கலரிஸ்ட் கௌஷிக், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மே 27ஆம் தேதி இதே அரங்கத்தில் அவங்க எல்லாரையும் முன்னோட்டம் வெளியிடும்போது சந்தித்தேன். அப்போது அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. நம்ம படத்தை பற்றி அப்படி பேசுகிறாங்க, நம்ம ஒர்க்கை பற்றி அப்படி பேசுகிறாங்கன்னு ஒவ்வொரு நாளுமே நெகிழ்வாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட சின்ன முயற்சியை ஒரு பெரிய பலன் கிடைக்கிற மாதிரி பண்ண செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு விஷஸும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை அந்த விஷயம் சொல்லதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலாக நான் பார்க்குறேன் என் கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பீப்புள் அண்ட் சினிமா பீப்புள். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் heartfelt thanks to our producer Karthikeyan Mani sir, Arch Thomas sir, Robert sir, Kurin sir and Dev Anand sir. Thank you so much for believing in this story
and giving us the beautiful project that feel like to an emotional diary of a middle class life. உங்களோட ட்ரஸ்ட் இல்லாமல் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் விஷன் அண்ட் கிவிங் ஆர்டிஸ்டிக் லைக் stage to perform for me. So thank you so much. And next, my deepest thanks to our writer, director, Karthikeyan Mani sir. Sir, உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயிர் எல்லாமே இருக்குது. வித்தவுட் யுவர் டைரக்ஷன், வித்தவுட் யுவர் கைட், எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆக்டர். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். தேங்க்யூ சார். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜிகே ஆனந்தனா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க். அண்ட் கேசி பாலசாரங்கன் அண்ணா, ஆல்வேஸ் அ மெஜிஷியன். அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த ஒண்டர்ஃபுல் சோல். அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா, அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அது ஒவ்வொரு எடிட்டிங் ஒவ்வொரு எதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. And art director Jackie sir for much detailing and world build. So thank you so much. And finally my co-actors and சொல்கிறது தாண்டி my பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், காளி சார், ரோஷினி அக்கா, ஷெல்லி சேச்சி அண்ட் சார் ஆல் த எல்லாருக்கூடையும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா, சேச்சி. அண்ட் assistant directors Pavan Anna, Satish Anna, thank you so much for standing with us. And associate director Vairin Vayapuri Anna, thank you so much. And assistant cinematographer Ashwin Anna, Suresh Anna, thank you so much. Costume designer Nandini ma'am, thank you so much. And makeup Kalimuthu sir, thank you so much. And also I wanted to special thanks to Dream Warriors, S.R. Prabhu sir. And sir, thank you so much for standing with us, because Dream Warriors தொட்டா அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். So thank you so much for believing us. And executive producer Harish GK, Harish Krishna GSA, and Abhishek Raja அண்ணா, creative producer. அண்ணா கிட்ட அண்ணா பற்றி சொல்ல நிறையா இருக்குது. எனக்கு அதிகமாக அவர்கிட்ட பேசினதில்லை, பட் 2-3 மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பாரு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி, நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணா இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். And all the people, technicians who have worked in this film, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி. அது எதுவுமே நான் பார்க்கல, பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட். கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காட் அண்ட் யூனிவர்ஸ். நன்றி, வணக்கம். Hi. Thank you so much. Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And this is not Karthik sir's what do you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. பத்திரிகை மற்றும் ஊடக ஓகே சாரி
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோடய ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அண்ட் அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என் கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, எல்லாம் மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்றதுனால எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டு அட்டண்டன்ஸ் மாதிரி விஷயம் ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் ஐ ட்ரை டு மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் கார்த்திகேயன் மணி அவரோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள். ஏன்னா அவங்க ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் அவரை ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவரை ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் ஐ திங்க் அப்ரிங்கிங்னால தான் இப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அவரோட பிரதர்-இன்-லாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அது குடும்பமாக அது ஆரம்பத்திலே இன்டென்ஷன்லேயே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் அந்த குடும்ப படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவரோட ஃபேமிலிக்கு என்னோட நன்றிகள். அண்ட் அவர் ஒரு இயக்குனராக ஒரு கெட்டவே மாதிரி வந்து இந்த படம் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக யாராவது உழைச்ச பாசு, மகேஷ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் அவங்க கம்பெனி ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இவரால் இப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபார்மர் மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம் பண்ண முடிஞ்சுது. அண்டு லிங்க்டனுக்கு நன்றி. அது மூலமாக தான் ஆனந்த்ஜிக்கு இந்த படத்துக்கு டிஓபியாக வந்தார். ஆனந்த்ஜிக்கு இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் இது எல்லா வேலையுமே எடுத்து பண்ணி ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு வாட்டி டூப் போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஆனந்த்ஜிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி தினேஷ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி அந்த டிபியோட நம்பர் எனக்கு கொடு, நான் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு. அண்ட் இந்த படம் வந்து ஆனந்த்ஜிகேவால் தான் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அண்டு கதை கேட்ட காளி வெங்கட்டுக்கு நன்றி. அவரோட நடிப்பு மூலமாக அவரும் ஒரு வாழ்க்கை 16 வயசுலேருந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அந்த வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டியும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. அவர் இந்த உலகத்தில் ஒரு 2000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நானும் டேரக்டர் தான் அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவார். நம்ம என்ன கதை சொன்னாலும் அதுக்கு அவரால் ஒரு உதாரணம் கொண்டு வரணும். இப்படி தான் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் போது ஸோ என்ன நம்ம பேசினாலும் இல்லை நிஜமாகவே நமக்கு இங்கே ஒரு ஃபனி கோஷனில் சொல்லியிருந்தாலும் நிஜமாகவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்துருக்கார். அவர் நாளைக்கு ஒரு படத்தில் நீங்கள் கண்டக்டராக நடிக்கணும்னா அந்த பவுச்சை திறந்து அந்த சில்லறை எப்படி கொடுக்கணும், டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்புல. ஸோ காளியண்ணா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸில் மெருகேற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷெலி மேம் வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வேறு ஒரு படத்தில் ஐ திங்க் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெட்டிகுலஸ் ஹோம் ஒர்க்கும் பிளானிங் தான் வந்து இந்த 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 கமலத்தை வந்து ஒரு அன்ன தேவதையாக நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கு. அண்ட் விஸ்வாவை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரிவ்யூவிங் பேக்ரவுண்டில் வர்றதுனால எனக்கு படம் பார்த்த உடனேவே இவன் ஒரு ரவுண்டு வருவான் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப டேலண்டடான ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். நீ நோஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஆக்டிங் தியரி ஆல்சோ. ஸோ நீ நிறைய கொஞ்சம் காளி வெங்கட் சார் லைட்டாக அவரோட நோட்ஸும் வாங்கிக்கோ. ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் யூ வில் க்ரோ டு பி அ கிரேட் ஆக்டர். ரோஷினி இந்த படத்தில் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஜென்ரலாகவே அவங்களோட கண்ணில் கருணை ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் தட் ஹெல்ப்ட் portray the character that Mani Mama had written.
அண்டு கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோயில், டிஓபியும் நாகர்கோயில், அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு, சரண் அவர்களை பாட வச்சு, விஜய் தாஸை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஜென்ரலாக டிரெக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி, அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இழுத்தது அதுதான். ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்துருக்கலாம், இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. காஸ்டிங் தான் இந்த படத்தை எப்போவுமே ஸ்பெஷல் ஆக்குது. நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. கெயிலாக நடித்த ஆனந்த் சார் அண்ட் லுலுசபா சார், நம்ம சுவாமிநாதன் சார், நிறைய பேர் இந்த படத்தில். அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க, ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின ஊடக நண்பர்களுக்கு நன்றி. பிரசன்ட் மீடியா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம சந்தைக்கு அன்றைக்கி தக்காளி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. ஸோ அது நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா விலை போயிடும். ஸோ அந்த விதத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பெரிய படத்தோடு ரிலீஸ் ஆகி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கிடச்ச அட்டென்ஷன் வந்து முழுக்க இந்த கதையில் இருந்த உண்மை தான். அதுக்கு டிரெக்டரோட விஷனுக்கு தான் நம்ம பாராட்டுகள் சொல்லணும். காளி வெங்கட் அவர்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ் முடிஞ்சால் கைத்தட்டுங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரை காஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த முட்டிவலி அப்படின்னு சொல்கிறவர் அவர் தான். இந்த படத்தில் நிறைய வருஷமாக அட்மாஸ்ஃபியரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்தவங்களுக்கு முக்கியமான டயலாகோட கதாபாத்திரங்கள் கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது எங்களுக்கே நாங்களே நோட் பண்ணல. காளியண்ண உங்களுக்கு தெரியல, 2000 வருஷமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அட்மாஸ்ஃபியராக வித் டைலாகு வித்தவுட் டைலாகு, ஃப்ரேமில் வந்தது வராதது கட்டானது, இது எல்லாமே அவர் தாண்டி வந்ததுனால ரமேஷ் திலக்கு கலையரசன் இல்லாததை நான் தீக்கிறேன், வரணும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். எல்லாருமே அந்த எடிட்டரை பற்றி எத்தனை வாட்டி பேசுகிறது, இந்த போடியமும் மைக்கு சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி அவனும் டேரக்டரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே தான் கடந்தான். பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியலும் அவன் தான் கட் பண்ணான். ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபில்ம் மேட் திஸ் ஃபில்ம் ரியலி ஸ்பெஷல். போஸ்டர்ஸ் பண்ண பரணிக்கு நன்றி, எங்களுக்கு ஸ்டாண்டீஸில் கோஆர்டினேட் பண்ண சூசைக்கு நன்றி, லைட் ஹவுன்ஸ் சொன்ன ராஜேஷ்க்கு நன்றி. ஒரு முறையும் யுவராஜை நம்பி தான் நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போவேன். மச்சான் எனக்கு எதாவது பண்ணி கொடு பிரகாஷ், யுவராஜ், விவேக், அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அயராத உழைச்சாங்க இந்த படத்துக்கு. தியேட்டர் விசிட்டுன்னு சொல்லி ப்ரோமோ மெட்டீரியலுக்காக போல வேறு ஊரில் எங்கள் படத்தை எப்படி அணுகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போனோம். கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் நாங்கள் பார்த்த ரிசப்ஷன் வாஸ் குவைட் ஓவர்வெல்மிங். இது இன்னும் தான் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய படங்கள், இன்னும் வித்தியாசமான படங்கள், இன்னும் முக்கிய கதைகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போராட்டத்தில் கார்த்திகன் மணியும் நானும் கண்டிப்பான முறையில் ஈடுபடுவோம். இன்னும் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் இந்த வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை, கலைக்கு தனக்கு தேவையான முகங்களை அதுவே தேடிக்கும், தனக்கு தேவையான விஷயங்கள் அதுவே தூக்கி உள்ளே போட்டுக்கும். எப்படி காளி வெங்கட் அப்படி ஒரு ஊத்தா எங்களுக்கு கிடைச்சாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பாஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கு நன்றி, குவன் சாருக்கு நன்றி. ட்ரீம் வாரியர் இந்த படத்தை வாங்கலை அப்படின்னா எங்களுக்கு இந்த விசிபிலிட்டி கிடச்சிருக்காது. என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் பார்க்க வச்சேன். கார்த்திக் சுப்ராஜன், லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி, PS வினோத்ராஜுக்கு நன்றி, வசந்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் பிரசன்ட் மீடியா. நன்றி. அண்ட் நிஜமாவே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதனால தான் சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம். அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நன்றிங்க. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரெசன்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபிலிம் தான் மெட்ராஸ் மேட்னி. மெட்ராஸ் மேட்னிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் அதுக்கு கிடைச்ச வெற்றியும் மிகப்பெரியது. உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் கோடான கோடி நன்றிகள். முதல்ல பிரசன்ட் மீடியா, பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஆன படத்தை வந்து நான் 2 டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் இது, அதனால் தேங்க்ஸ் கிவிங் பற்றி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள். அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேட்னி மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமா, வெற்றி திரைப்படத்தை எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுது. அதனால் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். படத்தை வந்து எங்களை தாண்டி, அதாவது மக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி போட்டு சினிமா கலைத்துறையிலேருந்து பல கலைஞர்கள் முயற்சி எடுத்து படத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வகையில் பல டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கங்கிறது வந்து அந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் தான். ஒரு நல்ல திரைப்படம் வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்கறையில் அவங்க கொண்டு போய் பேசினாங்க. அதுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக ஒரு சில பேர்த்த சொல்லணுன்னா, கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், CS அமுதன் பிரதர், அப்புறம் வந்து தமிழரசன் பிரதர், அப்புறம்
நீங்கள் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து வசந்த பாலன் சாராக இருக்கட்டும், கணேஷ் பாபுவாக இருக்கட்டும், மற்றும் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஜஸ்டின் பிரபாரனாக இருக்கட்டும், ஆர்யா ஆக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இப்போது மெட்ராஸ் மேட்னி வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபிலிமில் என்ன கதை சொல்ல வர்றாங்க இவங்க? அம்மா ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான், சின்ன பையன் கூட ஒரு நாய் இருக்குது, அப்புறம் வந்து அம்மா இருக்காங்க, அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்பா ஆட்டோ டிரைவராக இருக்கார். அப்புறம் இது தானே இந்த கதை தானே. இந்த கதையை வந்து ரொம்ப ஆர்டினரியான கதையாக இருக்கே. அப்புறம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சரி நம்ம டெய்லி பார்க்குற எலக்ட்ரிக்கல் ஈபியில் கரண்ட் கட் ஆகுது, கரண்ட்டு போய் ஒரு ரகலை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது. இது டெய்லி நடக்கிற விஷயம் தானே. இந்த டெய்லி நடக்கிற விஷயத்த, ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தையும் அது மேலே இருக்கிற நம்பிக்கைக்கும் டெஃபினட்டாக திரு கார்த்திகேயன் மணி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டினரி ஃபிலிம் வந்து தான் அதில் இருக்கிற ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் டைரக்ஷனோட ஸ்கூலில் சொல்கிறது. அந்த பூத கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப தான் ஒரு ஆர்டினரி ஆன ஒரு திரைக்கதை பிகம் எக்ஸ்ட்ராடினரி. இந்த படம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு திரைக்கதை தான். எக்ஸ்ட்ராடினரியான ப்ரெசன்ஸ் தான் மெட்ராஸ் மேட்னி. அதனால தான் இத்தனை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. பார்த்த மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னா அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு தேடலாகவும் இருக்கும், அதனோட ஜேர்னியாகவும் இருக்கும். அதனால் இந்த படத்தினுடைய கதைக்கரு சொல்ல வந்த மெசேஜ் எடுக்க வேண்டிய, அதாவது படம் பார்த்துட்டு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு ஆர்டினரி ஃபிலிம் பிகமிங் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். திஸ் இஸ் ஒன் சச் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் ப்ரெசென்டிங் ஒன்ஸ் அகெயின். இந்த ஸ்டோரியை சொல்கிறப்போ இப்போ நம்ம காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், ஷெல்லி மேமாக இருக்கட்டும், ரோஷினி மேம் இருக்கட்டும், இப்போ விஸ்வாவாக இருக்கட்டும், சுவாமிநாதன் சாராக இருக்கட்டும், அப்புறம் இது இல்லாமல் ஜார்ஜ் மரியம் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வியப்பாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டெபியூ டீம்ங்கிறது வந்து டெபியூ டீம், டைரக்டர், ப்ரொடியூசர் டெபியூ டீம். மியூசிக் பார்த்திங்கன்னா கேசி பாலசரங்கன் டெபியூ பண்ணுறாரு, எடிட்டர் சதீஷ் டெபியூ பண்ணுறாங்க, டிஓபி ஆனந்த் ஜிகே டெபியூ பண்ணுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேசினேட்டிங் டைம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு உங்களோட ஆதரவு மிகப்பெரியது. அதான் திரும்பியும் நான் சொல்கிறேன், பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய ஆதரவு, இந்த மாதிரியான டீமை வந்து உருவாக்குறது தான் நம்மளோட கடமையாக நம்ம நினைக்கிறோம். இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி விதத்தில் தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் திரை உரிமையாளர்களுக்கும் எங்களோட பயணித்த எங்களோட டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இது என்னோடய ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய 3rd தேங்க்ஸ் கிவிங் மீட். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரே கோயின்சிடென்ஸ் வந்து என்னென்னா, எல்லாமே நியூ டைரக்டர்ஸ், எல்லாமே நியூ ப்ரொடியூசர்ஸ், எல்லாமே நியூ லீட் ஆக்டர்ஸ், அப்கமிங் லீட் ஆக்டர்ஸ். அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த காட்சியை புரிஞ்சு அதுக்குண்டான ஒரு உருவம் கொடுக்க முடிஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த படம் வந்து மக்களை போய் சேருங்கிறத வந்து அவங்களோட உணர்வு பூர்வமாக அவங்களால அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். திரைப்படத்தினுடைய ரெவென்யூ எல்லாமே செகண்டரி தான். ப்ரைமரியாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் மிக முக்கியம் நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் எங்களுக்கு மிக பெருமை தான். நாங்கள் லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் படம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சார், நாங்கள் வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ ஃபார் த ஃபிலிம் அண்ட் ட்ராவல் வித் யூ. இப்போ என்னோடய 2வது பார்ட், அதாவது ஒரு மெட்ராஸ் மேட்னி ஆர் இப்போ நான் சொன்ன ஒரு சில திரைப்படங்களில் நம்ம என்ன வேணும், இதில் வந்து திரைக்கதை வேணுமா, இல்லை வந்து இதுக்கு உண்டான ஆக்ட்ரஸஸ் வேணுமா, வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் 2வது பேசலாம்னு நினச்சது. இது வந்து இது திரைக்கதை டிபெண்ட் பண்ணியா, இல்லை வந்து இதில் நடித்த நடிகர்களை சம்மந்தப்பட்டதா, இல்லை இது ரிலீஸ் பண்ணுற டைமா, இல்லை இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் சொல்லுவாங்க, ஒரு ரூல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இப்போ ரூலை ஃபாலோ பண்ணுமா இல்லை பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுமா, இல்லை இதனோட கால அடிப்படை சம்மந்தப்பட்டதா, இல்லை இது வந்து இப்போ நிறைய டைப் கேஸ்டடான ஃபிலிம்ஸ், அதாவது இப்போ ஜானரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணுமா, இல்லை
இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற படம் சார், இந்த ஜானர் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது, அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் இருக்கிற படமா அப்படின்னு இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன்னா, இப்போ இவங்க படத்தில் வந்த ஊர்காக்கார் மாதிரி தான், ஊர்காக்காருக்கும் ஐடிக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி. நான் டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்ஷன் பற்றி எனக்கு தெரிஞ்சது லிமிட்டெட் தான். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. பட் டிஸ்ட்ரிபியூட்டராக எனக்குன்னு ஒரு சில ஆதங்கங்கள் இருக்குது, அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு கடமை வந்து அதாவது ஒரு ஷோவுக்கும் நாங்கள் 6 இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்தேன். இந்த டிவிஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இதில் நம்ம ஒரு வேல்யூ எடிஷன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தோம். அந்த மாதிரி முக்கியமாக இருந்ததில் இப்போது எவ்ரிடே வர்ற ஷோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்ரி ஷோ அப்படின்னா நூன் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், முடியறதுக்கு முன்னாடியும் அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி மேட்னி ஷோ படம் திரையரங்கில் ஓடிட்டு இருக்கப்பே வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்கிறத அப்டேட் பண்ணுறோம். ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப முக்கியம். அதாவது நாங்கள் சொல்கிறது வந்து த்ரூ அவுட், ரைட் ஃப்ரம் டே 1லேருந்து அந்த படம் திரையில் இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் நாங்கள் இதே பிரின்சிபலாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது பெரிய படங்களுக்கும் சேம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக தாண்டேல் அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் பண்ணோம். பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பேனரில் வந்ததுங்காட்டிக்கு அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருந்ததோ அதே அப்ரோச் தான் எல்லா திரைப்படங்களுக்கும் நாங்கள் எடுக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் படத்துக்கும் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லோரும் இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் நாங்கள் இது கண்டினியூஸாக இதை பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இதனோட பயன் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஏரியா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். எந்த ஏரியா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிது, எந்த ஏரியா நம்மளுக்கு நல்லா பெர்ஃபார்ம் போயிட்டுருக்குங்கிறது தெரியும். இந்த கருத்தோட எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி சொல்கிறது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம். எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமாக எங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றதை நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளின்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இதில் நடித்த எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்தில் கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிசிஸ்ட், எடிட்டர் சதீஷ், ஆனந்த் ஜிகே சினிமாட்டோகிராஃபர், பாலா மியூசிஷியன். என்னென்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க, ஆனால்
நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஐ மீன் ஸ்னேகன் சார், ஜாக்கி சார் சொல்லலை, மீதி சினிமாட்டோகிராஃபர், கம்போசர், எடிட்டரை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் நம்புகிறேன். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா, இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நாங்கள் வந்து 2வது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு, நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, ஐ மீன் இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு த நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் இதுதான். என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு, தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று, சாரி முடியல, சாரி நான் ஒன்று, ஓகே நான் எப்போவுமே முக்கியமான விஷயத்த போன இதிலே விட்டேன் இதேமாரி. ஸோ என்னென்னா, இப்போது நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, எது ப்ரொஃபஸர் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னென்னா, இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, பட் அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம்னு சொன்னால் பிடிக்காது, பட் வந்து அந்த அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காமல் சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டாக பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன். பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அஃபிஷியலி ஹீ இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் அஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன். தேங்க்யூ. எழுதி வச்சுருக்கேன் சார், அதுலேயும் மறந்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இருக்கா? ஓகே. எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இது நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோலை பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோடய சட்டை பின்னாடி நினைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் அழுதார். அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு, ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி
எண்ணிக்கை இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ணல. அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனுவனாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்கவே முடியாது. இதில் மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு. இந்த படத்தில் கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மல்க பாராட்டெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் ஈபி இந்த படத்தை 2 ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடோ மோனிகா, அதுக்காக அவங்கள மாடுன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் தான் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது. மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆறுறதுல ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மானோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவரை மறந்துடுறோம் ரூபன். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் காதில் அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நடித்ததில் நான் அதிக நம்பர் பார்த்தது கார்கி. அதுக்கப்புறம் இந்த படம் போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி மியூசிக் பாலசாரங்கன். இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியா நல்லா கவனிச்சுக்க. நிறைய வந்துட்டுருக்கு. நான் வர ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் பலம் அனுப்பிச்சிட்றேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிட்றேன். என்னோடய ஒர்க்கு அபாரமானது. இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேல் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்கள் ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸில் இருந்த ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான விஜயசாஸ் சார். அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடியிருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிட காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்துருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சாரி அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போ டைமியாக இருக்குது ஷெல்லி. அவங்க வந்து அதை இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோட வந்துடுவாங்க. நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே தருவாங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால ஒரு வேளை இறுக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார். கணவன் மனைவி அந்நியனும் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கொஞ்சம் அடம் பிடிச்சி அந்த டேர்ம் வந்து உள்ளே வச்சுட்டேன்.
அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிடுறது. அது வந்து பேர் சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நான் ரோஷினியை பார்க்காம அதான் ரோஷினி தான் அடிக்க போகிறாங்கன்னு தெரியும், அவங்கள மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி, உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லணுன்னா, 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும், நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார், அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அதனால் கவுண்டர் ஐயான்னு சொல்லுவேன். வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்டில் வரட்ட ஆனந்த் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார். பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அது ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார்ன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. அப்படிலாம் நிறையா பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்லை ஓகே, குழந்தைகள் அந்த குழந்தைங்களாம் நடித்தவங்க தனுஷ் கார்த்திக், அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார், சாக்ஷிதா. ஓகே, அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆப்ரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனால் அதுதான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க விடாமல் மேலே புரண்டுக்கிட்டு இருக்கிறவர் அந்த சுட்டி பையனா அவன் ரொம்ப அழகாக என் கண்ணுக்கு தெரிஞ்சான். அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்களுக்கு கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம்ஸ் சார் இன்னும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரி அண்ணன், அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார், தோது இருக்காது. அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன். ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டீனாக எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிடச்ச போல் டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமை இழந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளோதான், லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காமல் இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சிட்டு வந்தோம். ஜார்ஜ் மரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம், நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும்போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார் நன்றி தெரிவிச்சுக்கணும். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணார். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடித்தார் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு, அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி, அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம். வேறு எதையுமே பார்க்க முடியாது, சிச்சத்தூளம் பண்ணி தான் உட்காந்துருக்காரு இப்போ வரைக்கும். கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க, அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க நடித்தவங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது
எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே அந்த அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திடாமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் என்ன சொல்கிறது கலர் பலட் தானே இதுலக்குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி நம்ம ஹரி இங்கே அவர் வரல நினைக்கிறேன்ல. ஆமாம், அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு. நிறையா ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு. அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மறந்தேன், யுவராஜ். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆமாம் இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும், அதனால் கடைசியில் ஒரு எழுதி வச்சுட்டேன். ஆனால் விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன். அப்புறம் ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றினா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுசாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்றது நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இந்த கதையை சொன்னது இருக்குல்ல, இந்த கதையை சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அந்த கதை கேட்டோடனே எங்கள் அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு. ஏன்னா அவர் அந்த ஸ்பரிசத்தில் ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை படமாக்கின மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு. ஆனால் அதுக்காக எந்த காரணமும் கிடையாது, இவருக்கு அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கார். ஸோ இப்படி அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார், அது வந்து சொல்கிற போது எனக்கு ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் சார். அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி படமும் எடுங்க சார். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது அதையும் எடுங்க. நடுவில் இப்படி படமும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் மலையாள படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே நம்மளை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் வரலன்னு கோச்சிக்காதீங்க சொல்லி சும்மா ஒட்டுமொத்தமாக சொல்லலை. நிறைய அப்படி ஒரு பொதுவான வதந்தி ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் மட்டுமா சொல்கிறது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலையாள படம் வந்திருக்கு பார்த்தியா, சரி இருக்கட்டும், அங்கேயே எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அதை கேட்பேன். பட் எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறையா பிடிக்கும். அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நம்ம அந்த மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு, அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார். இதை மாதிரி அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, அது ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்களா சார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சார். இப்போ எனக்கு அதான் நான் இந்த படத்தில் நடித்து உள்ளேருந்து சொல்ல, இது வெளிலிருந்து நான் உங்களை பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு எளிய மனிதனுடைய கதையை வந்து இயல்பான ஒரு இதில் வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்கள் காமிச்சதுக்காகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். கிட்டத்தட்ட எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னதான் ஐயா நான் சொல்கிறேன். இது வந்து சரி வேலை முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அதே நாளே தொடர்ந்து இந்த படத்தை இன்னமும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது, அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது ஒரு வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். வேறு யாரையும் விட்டுட்டு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. பட் இந்த வழக்கமாக சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார், சின்ன ரோலாக நடித்தாலும். இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம்? சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணால் முட்டிங்க.
அது ஏன் அந்த மறந்தீங்க? இல்லை சார், எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார். எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன். சத்யராஜ் சார் வராததுக்கு காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு. ஆமாம் சார். அது என்ன மாதிரி கதை, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பேன் இண்டியா படமா? ஏன்னா குறுகிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பட வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லை பேன் இண்டியா படமாக சார்? இல்லை, நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன். அது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஒரு புறநான்னு ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது. ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன். அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார். அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை. அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, ஊர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி உணவு முறை இருந்தது, இந்த மாதிரி துணி போட்டாங்க, இலையில துணி கட்டிக்கிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார். பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சார். அதுதான் பிளான். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடைவெளியாக இருக்குது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் இருக்குது. நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார்? ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா இந்த படத்துக்கு இல்லை சார். ஏன்னா எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார், ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது, பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது, ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசினோம். 1 hour டைம் கொடுத்தாரு. அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை. ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க. நான் வந்து இவங்க நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை. ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. வடிவேல் சாருமே அதே மாதிரி தான். அவரும் வந்து யோசிச்சார், எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சார். பட்டு நாங்கள் சொன்னோம் சார், ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார், இல்லைனா விட்டுருங்க, தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கலை வந்து அந்த ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு. என்னென்னா குஹன் சார் படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போது நான் ஏன் லக்கின்னு நான் நினைக்கிறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம். ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக்ஸ் ஆஃப் போத். அந்த படமும் நல்லா இருந்தது, பட் அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க. அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம். அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க. அது உண்மை தான். அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வரது கிடையாது. வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா, இல்லை வேற மாதிரி இருக்குமா? அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது சார். ஐ திங்க் அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த களத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பார்க்காம நான் இதை எழுதிட்டேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வேறு எதுவும் இல்லை. அண்ணா வணக்கம்.
ஆனால் இந்த கேள்வியும் பதிவாயிருக்கட்டும், ஒரு தடவை இதில் கேட்டுருங்க. ஒன்றும் இல்லை, முதல் தடவையாக நீங்கள் ஒரு தகப்பனார் வேடத்துக்கு, ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனாக ஒரு தகப்பனார் வேடத்தில் நடிக்கிறீங்களா? இன்னும் தகப்பனார் வேடம்னு நடிக்கலாமா? எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுலேயே நான் நடிச்சிட்டேன். நான் அப்போ அவங்களுக்கு 20 வயசு ஹீரோயின், அவங்களுக்கு அப்பாவாக நடித்தேன். நான் அதான் நிறைய படம் அப்பாவாக நடிச்சிட்டேனே. அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும், மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன். இப்போ இதில் ஒரு விதமான அப்பாவாக இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் என்ன செய்யுது, அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம். நான் ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிண்ணே. அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான், அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதான் விஸ்வான் சொல்கிறாரு, ஜோஷவன் சொல்கிறாரு. ஆமாம் அப்பா வந்து இது மாதிரி வந்தார். ஆமாம். ஆனால் டாக்டருக்கு தெரிஞ்சால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வரும் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன் நான். ஆமாம், தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னென்னா சார், அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது மறைக்கிறதா. இப்போது நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் எடுத்தோடனே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது. அப்படி தான் அந்த கேரக்டர். இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், பயந்துருவாங்க அவங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், அது வேறு எதுவும் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேரக்ட் சார், இங்கே தக் லைஃபோட மோதுனீங்க. ஆமாம், தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு. இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான், தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்லை சார், தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதில் வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும்தான் நாங்கள் நம்பினோம். ஸோ உண்மையிலேயே முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது. அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை காலையில வாங்க பாலா. இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்லை, கதை சொன்னோன்னு எப்படி ஓகே சொல்ல முடியும்? நமக்கு செட் ஆகணும்ல ரோல். ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி நீங்கள் எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க, ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க, மாமனாராகவும் போகிறீங்க, சைடில் வக்கீலாகவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கல? இல்லை, இது வந்து நான் ஹீரோவாக தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டரை அது ஜெனுவனாக நடிக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டரு. எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய கேஸ்டிங்காக என்னோட ஒரு கேரக்டருக்கு என்னோடய ரோல் வந்து செட் ஆகும், என்னோடய கதாபாத்திரம் செட் ஆகும்னு நினச்சாங்கன்னா அது ஒரு வேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம லீடை நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நடிச்சு விட்டும் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக எப்பவுமே இருக்குது. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்ணுறதில்ல, அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படி வந்துடுவியா, இல்லை அதுக்கு ஜெனுவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த பேரிகேட்லாம் எதுவும் இல்லை. யாடி வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சு நின்றீங்க. ஆமா ஆமா. இப்போ ஹீரோ மாறினதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா, இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னு இருக்கீங்களா? எங்க ஹீரோவாலும் மாறவே இல்லை தலைவரை. மறுபடி
அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கிப்பட்டு? ஏன்னா செந்தில் கவுண்டமணி காம்பவுண்ட் ஆமாங்க, அது என்னென்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனால் இருக்குது, படம் நடித்த படமும் இருக்குது. இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார். படம் நின்றுக்கிட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா, அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த எங்கள் 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால் ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள், நான் நடித்த படங்கள் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும். அண்ணா கொடுங்க. அண்ணா அவர் தூங்கிட்டு என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் நான் மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்கள், அப்பாவாக நடித்தேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவாக நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா, அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அந்நியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும் சார்? ப்ரொடியூசர் டூயிண்ட் ஆர்டர் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்கிட்டு நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றதே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்குள்ள அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க. ப்ரொடியூசர்கிட்ட தலைவங்கிட்ட கொடுங்க. இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க. சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமாக வெற்றியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கருத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சுங்க, நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்லை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்தே. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூயர்ஸ் ரிவ்யூ பண்ணலை, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது. இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டாக இருக்காது. ஆமாம் இல்லை, தப்பாக தெரியும். ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம், லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்லை, கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க, நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதில் நிறுத்துனாங்க, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியல எனக்கு என்ன. நீங்கள் கண்ணம்மாவில் பேக் எடுத்துட்டு வெளியே போனீங்க தெரியுமா? அது ரோடோட காமிச்சு அது பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, அதை பார்த்தீங்களா? ட்ரோல் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், நீங்கள் போகிற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஸோ அடுத்தடுத்து ஏன்னா நீங்கள் எடுக்கிற சூஸிங்கான ஸ்டோரிஸாக இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவியில் ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில் பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்ல. ஸோ அதுவும் அடுத்து இருக்குது. இன்னும் நிறைய கதை கேட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன். சரியா?